உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கீர்த்தி அக்கா உங்க சொந்த சித்தியோட பொண்ணு. இவருக்கு தங்கச்சியோட பொண்ணு. நீங்க இவரோட அக்காவோட பொண்ணு. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. இவர் பார்வை அவங்க மேல போகும்னா உங்க மேலயும். வாய மூடு. வாய மூடு. இல்லன்னா என்ன? நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவர் தான். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த தாமினி அக்கா உங்களை விட ரொம்ப மோசமா இருக்காங்க. பெரியவங்க சொன்னதும் சரிதான். ஒரு பொம்பளை தான் இன்னொரு பொம்பளைக்கு எதிரியா இருப்பா. தாமினி அக்கா குறைஞ்சபட்ச பொண்ணா பிறந்ததுக்காக அந்த கடமையாவது செஞ்சிருக்கலாம். நீ மரண வாசல்ல நின்னுட்டு இருக்க. ஆனா அப்படி இருந்தும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றத நீ விடவே இல்லல. உனக்கு எவ்வளவு பேசணும் ராதா அவ்வளவு பேசிக்கோ. ஏன்னா நாளைக்கு அப்புறம் உன்னால பேச கூட முடியாதுல. ரைட்? நாளைக்கு அப்புறமா வாழ்வு சாவு இந்த நூல் எல்லாம் கடவுள் கிருஷ்ணரோட கையில மட்டும்தான் இருக்கு. எனக்கு என்னோட கடவுள் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு. இப்பவும் அவரோட விருப்பம் இல்ல. நான் எப்பவும் மோகன் ஐயா கூட இருக்கணும்ன்றதுதான். குஷி குஷி உன்னோட பாட்டி உங்ககிட்ட அந்த லெட்டர்ஸ் கொடுத்தாங்களா? அதெல்லாம் எங்க இருக்கு? குஷி நீ சீக்கிரமா ஒரு ரூமுக்கு போய் அந்த லெட்டர்ஸ் கொண்டு வா. சீக்கிரம். லெட்டர்ஸ் எல்லாம் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா குஷி சொல்றது கரெக்ட் தான். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எவிடன்ஸ். அதெல்லாம் போலீஸ் கொண்டு போயிட்டாங்களே. போலீஸ் கொண்டு போயிட்டாங்கன்னா லெட்டர்ஸ் போலீஸ் கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எப்படி லெட்டர்ஸ் கிடைக்கும்? நான் சேகருக்கு கால் பண்றேன். சேகர் அந்த லெட்டர்ஸ் கொண்டு வருவா. மோகன் என்ன பண்ற? ஒரு நிமிஷமா. என்ன? ஹலோ சேகர். சொல்லு மோகன். குஷியோட பாட்டி உங்ககிட்ட சில லெட்டர்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. நீ எப்படியாவது அந்த லெட்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரு. இப்ப ராதா நிரபராதி நிரூபிக்க அது ஒண்ணு மட்டும்தான் வழி. ஆனா எப்படி? இப்ப அதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. டேய் ஏதாவது பண்ணு. ஆனா அந்த லெட்டர்ஸ் எப்படியாவது கொண்டு வா. ராதாவை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரு 10 மணி நேரம் தான் இருக்கு. சரி நான் முயற்சி பண்றேன். I'll try my best. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ராதாவோட உயிரை காப்பாத்தணும்டா. பெஸ்ட் இல்ல, நீ பெஸ்டஸ்ட் பண்ணணும். ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணுடா. இந்த வாட்டி நீ வெறும் முயற்சி பண்ண மட்டும் பத்தாது. நீ இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும். புரியுதா? மோகன் உன்னோட நட்பு என்னோட உயிரை விட பெருசுடா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்படியாவது அந்த லெட்டர்ஸை கொண்டு வந்து கொடுக்குறேன். அவளோட கண்ணை பாத்தீங்களா நீங்க? நாளைக்கு காலையில அவளுக்கு தூக்கு தண்டனை. அப்படி இருந்தும் கூட அவ கண்ணுல கொஞ்சம் கூட அந்த பயமே தெரியல. மரணம் அவளை நெருங்க நெருங்க அவளோட கண்கள்ல தானா மரண பயம் வந்துடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கப்போ. இனி கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மோகன் என் ராதாவை பழி பார்க்கறதுக்கு நீ சட்டத்தையே உன் கையில் எடுத்துப்பியா? என்கிட்ட அடி வாங்கி பழகி போச்சுல உனக்கு. மோகன் மோகன் வேண்டாம். மோகன் நிறுத்து. மோகன் வேண்டாம்.
இன்னைக்கு மோகன் அவரை கொண்டுடுவான் போல இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய் தமனி, தமனி கதவை தர. தமனி, தமனி சொல்றத கேளு. கதவை தர. தமனி ஒழுங்கா கதவை தர. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல. தமனி, ஓய் ஏய் ஏ மோகன், எங்க போற நீ? சேகர், அது வந்து அந்த மாமா. அப்புறம் இங்க தாமினி. அவங்கள விடு. நான் அந்த லெட்டர் ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டேன்டா. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா, சேகர், நீ தான்டா பெஸ்ட். ராதாவை காப்பாத்த இப்ப நம்ம கிட்ட 6 மணி நேரம் தான் இருக்கு. வா சீக்கிரம் போலாம். ராதா இந்த வீட்டுக்கு வந்தா பொண்ணு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் பேரு ராதா. நான் ராமேஸ்வர குருக்களோட பொண்ணு. அவ நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. அவ என்னோட பொண்ணாயிட்டா. அழக்கூடாதுமா. நீ இப்ப ஒரு அப்பாவோட நிழல்ல இருந்து தாண்டி இன்னொரு அப்பாவோட மடிக்கு வந்துட்ட. ஒரு அப்பாவால தன்னுடைய மகளை தான் கண்ணு முன்னாடியே இறந்து போறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அவளுடைய சடலத்தை தூக்குற தைரியம் எனக்கு என்னைக்குமே வராதுமா. ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. நம்ம ராதாவுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடாது. அப்படி ஆகவும் மோகன் விட மாட்டான். நிரபராதியான நம்ம ராதாவை நிச்சயமா நம்ம மோகன் காப்பாத்தியே தீருவான். ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ இங்க யாருக்குமே அவளை பிடிக்கல. இந்த வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்றியா? நாங்க கூப்பிடாமலே வந்துட்ட. உங்க அப்பா உனக்கு கத்து கொடுத்த பாடம் இதுதானா? ஆனா இப்ப பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ராதா நிரந்தரமா இடம் பிடிச்சு வச்சிருக்கா. ஆனா கடவுளை தான் நான் நம்பி இருக்கேன். அவர் கொடுத்த இந்த பெரிய சோதனையில இருந்து அவர் தான் நம்மளை காப்பாத்தணும். ராதாவுக்கு அவர் தான் உதவி செய்யணும். அம்மா, ராமா எப்பவுமே சொல்லுவா, நீங்க எப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கீங்களா, என்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, என்ன பார்த்துக்கிறீங்களா. முதல்ல அம்மா எனக்கு உங்க ஞாபகம் ரொம்ப வந்துட்டு இருக்கோம். நான் உங்களை நினைச்சு ரொம்ப அழுவேன். ஆனா இப்பெல்லாம் நான் உங்களை நினைச்சு அலறதே கிடையாது. ஏன்னா ராமா தான் எனக்கு புரிய வச்சா. நான் அழுதா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. அம்மா ப்ளீஸ், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.